மாண்புமிகு உறுப்பினர் திரு மு தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்று போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த இடத்திலே அமர வைத்ததற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளை படிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள் என்றார் அரசியல் மேதை அரிஸ்டாட்டில். நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கும் இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த மெழுகுவர்த்தி இந்த அவையில் நாகரிக அரசியலின் வெளிச்சத்தை ஏற்றி வைக்கட்டும் என்று மீண்டும் வாழ்த்துகின்றேன். சட்டமன்ற ஜனநாயகத்தை விவாதங்கள் தான் அழகுபடுத்துகின்றன. இதில் எண்ணிக்கைகளின் வலிமை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் எண்ணங்களின் வலிமைகளும் மிக முக்கியம். எனவே சிறிய கட்சி பெரிய கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் உறுப்பினரின் நோக்கம், அவர் பேச வரும் கருத்தியல், அவர் எடுத்தாள விரும்பும் முழக்கங்கள் ஆகியவற்றை கவனத்திலே கொண்டு எல்லோருக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவ ஜனநாயகம் போன்றவை ஓங்கி ஒலிக்கவும் ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை வெளிக்காட்டவும் உங்களின் தலைமையில இந்த அவையின் செயல்பாடுகள் அமையட்டும் என்று கூறி மீண்டும் வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.